கையில் சரி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, அன்பு ஷாலினியும் கையில் வீட்டுக்கு வராங்க. அப்புறம் அவங்கள ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறாங்க. யாருமே பேச மாட்டாங்க, அவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, ஷாலினி நீ போய் விளக்கேற்று அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க விளக்கேற்றிட்டு வராங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, தெரிஞ்சு தெரியாமையே நீங்கள் வந்து 2 பேரும் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க. உனக்கு துணையாக நாங்கள் எப்போயுமே இருப்போம், எல்லா உறவாக இருப்போம். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது என் தங்கச்சி தேவியோட வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது சின்ன பிள்ளைத்தனமாக எதை முடிவு எடுக்காமல் தெளிவாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அன்பு ரொம்ப டென்ஷன் ஆகிறான். நீங்கள் பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிட்டா நாங்கள் அதுக்கு இப்படி நடந்துக்கிற போகிறோம். அன்னைக்கே ஷாலினியோட அம்மாட்ட எங்கள் விஷயத்தை பேசி நீங்கள் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கணும். அவங்க வேறு கல்யாணம் பண்ணுறது தெரிஞ்சு நீங்கள் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு தேவியோட வளக ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பேசணும்னு நினச்சதா பெரிய தப்பு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். தேவி இப்படி வாழவட்டியாக இருக்கிறது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டோன்னா கையிலோட அம்மா டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பார்த்து என்ன பேச்சுடா பேசுகிறேன், அடுத்த வாரம் உனக்கு போலீஸ் வேலை கிடைக்க போகிறதுக்காக இந்த பேச்சு பேசுகிறேன். உனக்கு போலீஸ் வேலை கிடைக்குமா கிடைக்காதுங்கிறப்ப உனக்காக அலைஞ்சு திரிஞ்சது இந்த கையில் தாண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருப்போமாடா அப்படின்னு சொன்னாங்க. கையில் அன்னைக்கு மட்டும் தான் வாழ்க்கை தான் முக்கியம் நினச்சிருந்தா இன்றைக்கெலாம் நீ இப்படி இருந்திருக்க முடியுமான்னு சொல்லி சார மாதிரியே கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்டு யாருமே எதுவும் பேச முடியாமல் இருக்காங்க. கடைசி ஷாலினியை பார்த்து சொல்கிறாங்க, நீயாவது கொஞ்சம் அவசரப்படாமல் அவனுக்கு எடுத்து சொல்லிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷாலினி இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்ல வராங்க. நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு கோவம் வருது. ஷாலினிக்கு மரியாதை கொடுத்தா இங்கே இருக்கிற இல்லை, இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே மூர்த்தி எம்பே கோவப்படுறான். ஏன்டா எம்பே ஓரா பேசுகிறா, போகிறேடா போடா, நீ ஒன்றும் இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போகிறா. உடனே அன்பு ஷாலினி கிளம்பி போகிறாங்க. அப்போ எல்லி சமாதானப்படுத்துறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேவியோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது, வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி நடத்தணும்னு அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தேவிட்ட சொல்கிறாரு, உன் வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி தான் நடக்கும், ஆனால் எங்கே எப்படி நடக்கும்னு தெரியாது, கட்டாயமாக வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அவங்க அத்தையும் உங்கள் வீட்டுக்காரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குங்க பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.